வேதகால இலக்கியம், வேதங்கள், அதுல வித் அறிவு அல்லது ஞானம் என்னும் சொல்லிலிருந்து வேதம் என்னும் சொல் வந்தது. அதாவது வேதம் என்ற சொல்லுக்கு மீனிங் என்னன்னா அறிவு அல்லது ஞானம். இந்த வேதங்கள் 4 வகைப்படும். வேதங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வகைப்படும். அதே மாதிரி இது எல்லாமே செவிவெளி சொல்லப்பட்டு எதுவுமே எழுதப்படல. வம்சாவளியா இப்ப அப்பா மகனுக்கு சொல்றது, அவருடைய மகனுக்கு சொல்றது, இந்த மாதிரி வம்சாவளியா செவி வெளியே சொல்லப்பட்டதுனால சுருதின்னு சொல்லுவாங்க. சுருதினா என்ன அர்த்தம்னா அந்த கேட்பது. சோ காது வழி கேட்பது மூலமாக வம்சாவளியா வந்திருக்கு. அடுத்து இது முதல் 3 வேதங்களும் கூட்டாக ட்ரை அல்லது ட்ரியோ, அது மும்மையின் அழைக்கப்படும். ஒவ்வொரு வேதங்களும் மேற்கொண்டு சம்ஹிதாக்கள், சம்ஹிதைகள் என பிரிக்கப்படுகின்றன. முதல்ல ரிக்வேதம். இந்த 4 வேதங்கள்ல பழமையான வேதம் எதுன்னு கேட்டா ரிக்வேதம் தான். ஏன்னா இப்ப 4 வேதங்களை கொடுத்து எது பழமையான வேதம் கேட்பாங்க, ரிக்வேதம் தான் பழமையான வேதம். துதிப்பாடலின் தொகுப்பு முக்கியமா எதை பற்றி சொல்லுதுன்னா கடவுளுடைய துதிப்பாடல்களின் தொகுப்பு. அதாவது வழிபாடல்களின் போது மற்றும் மற்ற பூஜை முறைகளின் போது பக்தியாக பாடப்படும். அதாவது கடவுளுக்காக எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் இந்த ரிக்வேதம். இது 1028 துதிப்பாடல்கள் உள்ளடக்கியது. 10 மண்டலங்கள் உள்ளது. மொத்தம் எத்தனை பாடல் ரிக்வேதத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்பாங்க. 1028 மண்டலங்கள், 10 மண்டலங்கள். இந்த 10 மண்டலங்களுக்குள்ள இந்த 1028 பாடல்கள் இருக்கு. அடுத்து 2 முதல் இந்த 10 மண்டலத்துல 2 முதல் 7 வரை முந்தையவை, 1, 8 மற்றும் 10வது பின்னால் இணைப்புகள். அது லேட்டஸ்ட்னு பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் பின்னால் இணைப்புகள் அப்படிங்கிற போது இந்த 1, 8, 10வது எல்லாமே பின்னால வந்தது. 2 முதல் 7 வரை ஆரம்பத்துல இருந்தது. இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த 3வது மண்டலம் காயத்ரி மந்திரத்தை உள்ளடக்கியது. காயத்ரி மந்திரம் எந்த வேதத்துல இருக்குன்னு கேட்பாங்க கொஸ்டின். அப்படி இல்லாட்டி ரிக்வேதத்துல எந்த மண்டலத்துல இருக்குன்னா 3வது மண்டலத்துல இருக்கு. 9வது மண்டலம் சோம துதி பாடல்களின் தொகுப்பு. சோம கடவுள்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கான பாடல்கள் எதுல இருக்குன்னா இந்த 9வது மண்டலம். சோம பானம் சொல்லி ஒரு பானம் அப்ப அந்த வேத காலத்துல எல்லாரும் பருகிருக்காங்க. அதாவது அந்த இயற்கையா வரக்கூடிய தாவரங்கள்ல இருந்து எடுக்கக்கூடியது. சோ அதற்கு அந்த சோமபானத்தை அதுக்கு ஒரு கடவுள்னு தந்திருக்காரு, சோம கடவுள். அவருக்காக எழுதப்பட்ட பாடல்கள் தான் இந்த 9வது மண்டலத்துல இருக்கு. அடுத்து 10வது மண்டலம் மிக முக்கியமானது, புருஷ சுக்தாவை கொண்டது. புருஷ சுக்தாதான் முதல் என்னன்னா அந்த 4 வர்ணங்கள், இந்த பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த வர்ணங்கள் 4ஆ பிரித்து சொன்ன முதல் எதுல சொல்லப்பட்டதுன்னா இந்த புருஷ சுக்தால தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த 10வது மண்டலம் புருஷ சுக்தாவை கொண்டது. அது 4 வர்ணங்களாக பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் ஆகியோர் வாய், கை, தொடை, காலில் இருந்து உருவானதாக விளக்குகிறது. சோ இதை பிரம்மா இந்த மாதிரி படைச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த புருஷ சுக்தால தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. சோ அதனால இப்ப புருஷ சுக்தா எதை பத்தி சொல்லுதுன்னா இந்த 4 வர்ணங்களை பத்தி சொல்லுது. எந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா ரிக்வேதத்துல எந்த மண்டலத்துலன்னா 10வது மண்டலத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து யஜுர்வேதம், பூஜை வழிபாட்டு முறைகளுடன் தொடர்புடைய. அது என்னன்னா இந்த ரிக்வேதத்துக்கும் எஜுர்வேதத்துக்கும் குழப்பங்கள் வந்துடக்கூடாது. ரிக்வேதம் முழுக்க கடவுளுக்காக எழுதப்பட்ட துதி பாடல்கள். ஆனா அந்த யஜுர்வேதங்கிறது இந்த யாகங்கள், பூஜையில என்ன பண்ணுவாங்க, இந்த யாகங்கள் செய்யறாங்க இல்லையா, இந்த யாகங்கள் செய்யும்போது அந்த மந்திரங்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் யஜுர்வேதத்துல இருக்கு. யாகங்கள் செய்யும் போது அதற்கான பாடல்கள்லாம் எதுல இருக்குன்னா யஜுர்வேதத்துல இருக்கு. இது ஒரு இரு முக்கிய நூல்களை கொண்டது. இதை 2ஆ பிரிக்கிறாங்க. வெள்ளை யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம்னு 2 இருக்கு. இதுல அந்த வெள்ளை யஜுர்வேதம் மந்திரங்களை பத்தி சொல்லுது, கிருஷ்ண யஜுர்வேதம் உரைநடையை பத்தி சொல்லுது. சாமவேதம் 3வது சாமவேதம், இது இன்னிசை கீதையின் தொகுப்பு. சாமவேதம் இசையை பற்றி கூறுகிறது. இது எத்தனை பாடல் இருக்குன்னா 1603 பாடல் இருக்கு. அந்த 99 பாடல்களை தவிர மற்ற எல்லாமே இருந்து எடுக்கப்பட்டிருக்கு, ரிக்வேதத்துல இருந்து எடுக்கப்பட்டது.
அப்ப அதிகமான பாடல்கள் வந்து சாமவேதத்துல வந்து ரிக்வேதத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 99 மட்டும்தான் வந்து இதற்குன்னு தனியா வந்து இருக்கு. அதுக்கடுத்து அதர்வண வேதம் மற்ற 3 வேதங்களிலிருந்து முற்றும் மாறுபட்டது. ஏன்னா இப்ப ஆரம்பத்துல என்ன பார்த்தோம்னா, அந்த முதல் 3 வேதங்களை வந்து மும்மை வேதங்கள் அப்படின்னு பார்த்தோம். முதல் 3 வேதங்களை தான் வந்து ட்ரையோன்னு சொல்றோம். இது ஏன் நான் தனியா பிரிச்சு வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த மாயாஜாலங்களை பத்தி சொல்லக்கூடியது. மாயாஜாலம், மந்திர தந்திரங்கள் இதை பத்தி சொல்லக்கூடியது. மொத்தம் 20 காண்டங்களும் புத்தகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. 711 பாடல்களை பெரும்பாலும் மாயாஜால முறையில் அத்துடன் மக்களின் பிரச்சனைகளும் உள்ளடக்கியது. சோ இந்த 4 வேதங்கள் வந்து முற்றிலும் மாறுபட்டதுன்னா அதர்வண வேதம், மாயாஜாலத்தை பத்தி சொல்லக்கூடும். உபவேதங்கள் 4 வேதங்களின் துணை அல்லது உபவேதங்களாக உள்ளன. மொத்தம் வந்து 4 வேதங்கள் 4 இருக்கு. அதே மாதிரி உபவேதங்கள் என்பதும் 4 வேதங்கள். இப்ப இதை வந்து ஒவ்வொரு வேதங்களையும் துணை வேதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுர்வேதம் வந்து எதை பத்தி சொல்லுவோம்?